அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து சித்தர்கள் தியானம் செய்த மிக சக்தி வாய்ந்த இந்த 3 வரியை சொன்னால் போதுங்க, நினைத்தது நிறைவேறும். ஆனா நம்பிக்கையோட முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நீங்க கேட்டது அனைத்துமே நிறைவேறுங்க. நம்ம நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஏன்னா முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது அங்கிருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்யுங்கன்னு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. முருகப்பெருமானோட உத்தரவு இருந்து அவர்கிட்ட கேட்டு, அதாவது முருகப்பெருமானுடைய உத்தரவை கேட்டு எடுத்துட்டு வாங்க, அதுதான் உத்தமம் அப்படின்னு இருந்தாரு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க, ஆறுபடை வீடுகள்லயே தனி சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு எப்போதுமே இருக்கு. ஆனா ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதனால பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிடவே முடியாது, சரிங்களா? அந்த திருச்செந்தூர் முருகர் நினைத்தால் மட்டுமே தான் அவருடைய மண்ணை மிதிச்சு அவரை நம்ம வழிபாடு செய்துட்டு வர பாக்கியமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அது அவருடைய உத்தரவுக்கு 100% சமம். யாருனாலையுமே அவ்வளவு சுலபமா போய் திருச்செந்தூர் முருகரை தரிசனமே பண்ண முடியாதுங்க. திருச்செந்தூர் முருகருடைய அழைப்பு இருந்தால் மட்டுமே அவருடைய மண்ணை மிதிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நீங்க சென்றீங்கன்னா தாராளமா ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம், சரிங்களா? சரி, அவங்க சொன்ன பதிலுக்கு நம்ம அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல சித்தர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடெல்லாம் முருகப்பெருமானுக்கு பாடல் வரிகள், பல அற்புதமான வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சத்ரு சந்தானந்தா சுவாமிகள் அவர் கந்த குரு கவசம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் இடம்பெற்றிருக்கும். இந்த மந்திரத்தை உங்களால முடிஞ்சா நீங்க 1,00,000 முறை கூட நீங்க ஜெபிக்கலாங்க. 108 முறை ஜெபிக்கலாம், 1008 முறை இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கலாம். இந்த 3 வரிய இதை நீங்க ஜெபித்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்பொழுதுமே யம பயம் இருக்காதுங்க. எந்த பிரச்சனையுமே வராது. முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெளிச்சத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்மளோட எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும், நம்ம எந்த இதை நினைத்து செஞ்சாலுமே இந்த மந்திரம் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா சித்தர்களே தியானம் செய்த மந்திரம்ன்ற போது இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும், நம்ம வீட்டு பூஜை அறையில பக்தியோட அமர்ந்து உச்சரிக்கணுங்க. நான் இதை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சுலபமானதுதான். இந்த 3 வரியை நீங்க உச்சரிங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது நம்ம தியானம் பண்ணணுமா, அமைதி, ஆமாங்க. ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா ரொம்ப அமைதியா வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு தீபம் முருகப்பெருமான நினைத்து முதல்ல ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. அந்த தீப ஒளியை பார்த்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. என்னால 108 முறை உச்சரிக்க முடியாது, எனக்கு வேலை நிறைய இருக்கு, அதனால நான் கம்மியான எண்ணிக்கையில உச்சரிப்பேன். தாராளமாங்க தினமும் 27 முறை கூட நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு நேரம் இருந்தா 108 முறை. உங்களுக்கு எந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும்ன்றீங்களோ அப்ப மந்திரத்தையும் நீங்க அதிகமா உரியேத்து நீங்க உச்சரிச்சீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா உச்சரிக்கிறீங்களோ அது கண்டிப்பா அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை முருகப்பெருமான் கட்டாயமா சேர்த்து வைப்பாருங்க. ஏன்னா அவரை நம்ம மனதார வழிபாடு செய்யும் பொழுது உண்மையா நம்ம வழிபாடு செய்யணும். ஏன்னா இப்ப நாங்க பேசுறோம், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கிறனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா முருகப்பெருமானுக்கு பல லட்ச பக்தர்கள், ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நம்ம திடீர்னு போய் ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா முருகப்பெருமான் பக்தர்கள் என்னை விட அதிகமா முருகப்பெருமான நிறைய அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கையில நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்மளா போய் ஒரு யூடியூப்புக்காக சொல்லக்கூடாது. முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் முருகப்பெருமானுங்க. அவரை நம்பிக்கையோட நீங்க இந்த மந்திரங்கள் உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா அனைத்து பிரச்சனைகளையும் அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. 100% நம்பிக்கை தாங்க முக்கியம். அந்த நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விலகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.